முதிர்வயதும் உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. சங்கீதம் 37:25. I have been young and now am old, yet have I not seen the righteous forsaken, nor his seed begging bread. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Goes East Ministries சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காட் கூஸ் ஈஸ்ட் மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு காலை பொழுதும் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். இன்றைக்கும் சில வேத பகுதிகளை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மார்க் 5:22-23 எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இந்த யவீரு என்பவன் ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் வந்து தன்னுடைய மகள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவரை வருந்தி கூப்பிடுகிறான். அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக தேவ பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். இந்த யவீரு வந்து அவரிடத்தில் பேசுகிற இந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. நீர் வந்து கைகளை வையும் என்று கூப்பிடுகிறார். இன்னும் ஒருவன் சொல்லுகிறான், நீர் வரவே வேண்டாம். எப்படி? நீர் வரவே வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று. ஒருவன் வந்து கைகளை வையும் என்கிறான், இன்னும் ஒருவன் வரவே வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு என்று. விசுவாசத்தை பாருங்கள். இது ஒரு விசுவாசம். இதை போல ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேல் மக்களிடம் கண்டதில்லை என்று இயேசு சொல்கிறார்.
இது ஒரு விசுவாசம். உங்கள் விசுவாசத்தின்படிதான் உங்களுக்கு ஆகும். இவர் எவ்விரு வீட்டாருக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது மிகுதியான ஜனக்கூட்டம். அந்த மிகுதியான ஜனக்கூட்டத்திலே ஒருத்தி வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டாள். அவள் அவரை தொடவில்லை, அவர் அவள் மீது கைகளை வைக்கவில்லை, அவர் எதுவுமே செய்யவில்லை. அவருடைய வஸ்திரம் பட்டு விடுதலை. அற்புதம். இது ஒரு விசுவாசம். அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் போதும் என்று இருக்கிறதான இப்படி ஒரு விசுவாசம். 2 கொரிந்தியர் 13:5 எடுத்து நாம் வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். சோதித்து அறியப்படாத விசுவாசம் நிச்சயமாக நம்பப்படக்கூடியதாக இராது. நாம் எல்லோருக்குமே கர்த்தர் மேல் விசுவாசம் உண்டு, அதிகமா நம்பிக்கை உண்டு. ஆனால் நாம் விசுவாசம் சோதித்து அறியப்பட வேண்டும். நம்பிக்கை உண்டுதான், ஆனால் அது சோதித்து அறியப்பட வேண்டும். நாம் ஆபிரகாமை பாருங்கள், சோதித்து அறியப்பட்டார். எத்தனையோ வருடம் தவம் இருந்து ஆசையை கிடைத்த ஒரு மகன், அந்த மகனை மோரியா மலையிலே தேவன் பலியிடச் சொல்கிறார். அவர் பலியிட சென்று பலிபீடத்திலே மகனை கட்டி வைத்து கத்தியை ஓங்கி குத்த சென்ற வேளையில் தேவன் பிள்ளையாண்டன் மீது கை போடாதே, இப்பொழுது நீ உத்தமன் என்று அறிந்து கொண்டேன். இந்த ஆதியாகமத்திலே நான் வாசித்தால், ஆதியாகமம் 22:12 நினைக்கிறேன், அதில் அவர் சொல்கிறார், அந்த பலி இடுவதற்கு அவர்கள் கத்தியை ஓங்கிய பொழுது சொல்லப்படுகிறது, பிள்ளையாண்டனுக்கு ஒன்றும் செய்யாதே, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். பாருங்க பரீட்சை எப்படி நடக்கிறது என்று. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்றார். எவ்வளவு பெரிய ஒரு டெஸ்ட் அங்க வைக்கப்பட்டு இருக்கிறது. பரிசோதனை செய்யப்படுகிறது, விசுவாச பரீட்சை. இங்கே இதைத்தான் நாம் இந்த நிருபத்தில் பார்க்கிறோம். எல்லோருக்குமே விசுவாசம் உண்டு தேவன் மீது, ஆனால் நாம் விசுவாசம் சோதித்து அறியப்பட வேண்டும். இங்கே பவுல் சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். இந்த ஆபிரகாமை போல் தவம் இருந்து பெற்ற ஒரு மகனையும் கடைசில எனக்கு பலி தாப்பா அப்படின்னு சொன்னா நம்மளில் எத்தனை பேர் கொடுப்போம்? எத்தனை பேர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவோம்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம்? உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். நாம் ஒரு வாகனம் வாங்க வேண்டுமென்றால், ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு ஒரு ஷோரூமுக்குள் செல்கிறோம். ஒரு பைக் வாங்க வேண்டுமென்றால் ஒரு பைக் ஷோரூமுக்குள் நாம் செல்கிறோம். பலதரப்பட்ட விலை உயர்ந்த, விலை குறைந்த, கூடிய, தரமான பலதரப்பட்ட பைக்குகள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு.
ஆனால் இவை அத்தனையும் எங்கோ ஒரு இடத்தில் செய்யப்பட்டு ஒவ்வொரு பாகமாய் உற்பத்தி செய்யப்பட்டு ஒட்டப்பட்டு பெயிண்ட் அடித்து அனைத்து பாகங்களும் இணைக்கப்பட்டு பிற்பாடு சோதனைக்கென்று அங்கு ஒரு அதிகாரி இருப்பார். அந்த அதிகாரி அந்த பைக்கை முழுவதுமாக பரிசோதித்து ட்ரைல் செய்து முத்திரை குத்தி சீல் பண்ணி அதன் பின்புதான் ஷோரூமில் அது பப்ளிக்குக்காக மக்களுக்கு சேல்ஸுக்கு வருகிறது, ஜனங்களுக்கு சேல்ஸுக்கு வருகிறது. ஓட்டுவதற்கு அது தரமானதாக பரிசோதித்து பின்பே அது ஜனங்களுக்கு சேல்ஸுக்கு வருகிறது. அப்போ ஒரு பைக் அங்கு பரிசோதிக்கப்படுகிறது. அதே மாதிரிதான் அதை துல்லியமாக பரிசோதித்து தரமானதா, பயணிப்பதற்கு பாதுகாப்பானதானதா என்று பரிசோதித்த பின்பே அந்த வாகனத்தை அனுமதிக்கிறார்கள் விற்பதற்கு. அப்படித்தான் உங்கள் விசுவாசமானது, உங்கள் விசுவாசம் பயிற்சிக்கப்பட வேண்டும், சோதிக்கப்பட வேண்டும். நீங்கள் எதன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சோதனை காலங்களில் உங்களை நெருக்கும் வேளையிலே உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் தளராது எந்த அளவு உங்களால் பயணிக்க முடியும்? ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட வேளையில் எவ்வாறு அவர் அந்த சோதனை ஜெயித்தார்? தேவன் மீது எப்படி பற்றுதலாய் இருந்தார்? தேவன் அவருக்கு எப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார் என்பது எல்லாம் இந்த சோதனையின் மூலமாய் தெரிந்து கொள்ளப்படும். ஆகவே யாராய் இருந்தாலும் சரி, உங்கள் விசுவாசத்தை சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதன், தேவனோடு தொடர்பில் இருந்த மனிதன், பயணித்த மனிதன். அப்படி இருந்தும் கடைசியாக அவனும் ஒரு பெரிய சோதனைக்குள் படுத்தப்பட்டுத்தான் உறுதியாக்கப்பட்டது. இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று. இப்படியாக நமது விசுவாசமானது சோதிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த காலை பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படுமானால் நீங்கள் தளராது அதில் நிற்பீர்களா? தொடர்ந்து பயணிப்பீர்களா என்று இன்றைக்கு உங்களை நீங்கள் சோதித்தறியுங்கள். வேத வார்த்தையை கவனியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். இதை கேட்கிற யாவரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆமே, ஆமே. பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள்.
களிக்கூறு நம்மேசரு களிக்கூறு நம்மேசரு களிக்கூறு இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே நேசரு களிக்கூறுங்கள் எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம் எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம் நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம் நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே நேசரி களிக்கூறுங்கள் இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம் இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம் நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே நேசரி களிக்கூறுங்கள் நமக்கெதிராய் மந்திரம் இல்லை குறி சொல்லல் எதுவும் இல்லை நமக்கெதிராய் மந்திரம் இல்லை குறி சொல்லல் எதுவும் இல்லை சாத்தான் நம் காலின் கீழே இன்று சாத்தான் நம் காலின் கீழே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே லா லா லா